ஹலோ வியூவர்ஸ், இன்று நம்மோட ரிவ்யூக்கு வந்திருக்க படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் இயக்கி நடித்து ஒண்டர் வார் ஃபிலிம்ஸ் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிந்திருக்கும் இட்லி கடை 2025 மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம். தனுஷ் மட்டுமில்லாமல் நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரகனி, ராஜ்கிரண் என பெரிய கூட்டணி நடிக்குது. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி கடை திரைப்படம் ஒரு சாமானிய குடும்பத்தை சுற்றி போகும் டிராமா. சாதாரண இட்லி கடை நடத்துகிற குடும்பத்துக்கு எதிரான சமூக அரசியல் சண்டைகள், அவங்க போராட்டம் தான் கதையோட மையம். ஸோ தனுஷ் இக்கதையை ரியலிஸ்டிக்காக எழுதியிருக்காரு. முதல் ஆஃப் ஃபீல் குட் ஃபேமிலி எமோஷனல், சில காமெடி சீன்ஸ், வில்லேஜ் ஃப்ளேவர் செம்ம வேலை செய்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ், சிலர் ஓவர் டிராமட்டிக் மூமெண்ட்ஸ், சிலருக்கு சோம்பலாக தோணலாம். ஸ்க்ரீன் பிளே சில இடங்களில் ரொம்ப நீளமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ் அசத்தின்னு சொல்லலாம். எமோஷனல்ஸ் அண்ட் ஃபேமிலி பாண்டிங் எல்லாத்தையும் ஓவர் பிரில்லியண்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நித்யா மேனன் செம்ம ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் அவருடைய ஸ்டைலிஷான வில்லன் சப்போர்ட்டிங் பாத்திரம் நன்றாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரகனி, ராஜ்கிரண் இவருடைய பிரசன்ஸ் படத்துக்கு நிறைய வெயிட் கொடுத்துருக்கு. ஒரே ஹீரோ அல்ல, முழு குழுவும் சேர்ந்து கதை சொல்லுவதுதான் இந்த ஸ்ட்ரென்த். ஜிவி பிரகாஷ் இசை, 2 பாடல்கள் ஆல்டி சாட் பஸ்டர், பிஜிஎம் எங்கும் சரியான இடத்துல கோஸ்பம் கொடுக்குது. கிரண் கௌசிக் சினிமா போட்டோகிராஃபி, கிராமத்து நிறங்கள், பாலிடிக்ஸ், அப்புறம் உணர்ச்சிகரமான ஃபேமிலி விஷுவல்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். எடிட்டிங்கில் பிரசன்னா ஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட் அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நீளமாக படம் 147 நிமிஷம் சற்று குறைந்திருந்தால் இன்னும் ஃபேஸாக இருக்கும். ரசிகர்கள் ரியாக்ஷன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். சிலர் இந்த படம் உணர்ச்சிகரமாக ஃபேமிலி ட்ராமா, தனுஷ் டைரக்ஷன் வித்தியாசம் தெரியுதுன்னு பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பழைய ரிவெஞ்ச் ஃபார்முலா தான் தனுஷ் நடிப்பில் தான் படம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது படம் ஹிட் பக்கம் தள்ளுது, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் என்ற கேள்வி இருக்குது. மொத்தத்தில் இட்லி கடை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு எமோஷனல் ட்ராமா, தனுஷ்க்கு ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு பெருமை. சிலர் ஸ்லோ என்று சொல்லுவாங்க, ஆனால் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் காரணமாக படம் தியேட்டரில் ஒர்த் வாட்சிங். உங்கள் கருத்து என்ன? படம் பிடிச்சதா, ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.